சீமானண்ணே, இது நியாயமா? வீட்டுக்குள்ளே விஜயை வர வைக்கிறீங்க. நீங்கள் நல்லா பேசிக்கிறீங்க. வெளியில் வந்து நீ அதை செய்வியா இதை செய்வியா 2500 கொடுக்க முடியுமா இலவச சிலிண்டர் இன்னு சிரிக்கிறீங்க. அண்ணே, உண்மையிலேயே கேட்குறேன். நீங்கள் விஜய் வர்றதுக்கு முன்னாடி தம்பி எதது சொன்னியோ அதை செஞ்சுட்டு வா, நாங்கள் நிறைய இழந்திருக்கோம், என் பிள்ளைங்க நிறையா இழந்திருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு விஜயை வீட்டுக்குள்ளே வர வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை நினச்சி நாங்கள் பெருமைப்பட்டிருப்போம். செய்யலே என்ன? நீங்கள் கூப்பிட்றீங்க, சாப்பிட்றீங்க, வெளியே குடும்ப சகிதமாக வழி அனுப்பி வைக்கிறீங்க. அரசியல்வாதிகளை நாங்கள் எப்படின்னு நம்புறது? திருச்சி தொகுதி காலியாக தானே இருக்குது. இப்போ உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க அல்லது நீங்களே நில்லுங்க. ஜெயிச்சு காமிங்க, உள்ளே போங்க, எங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோன்னே. ஆமக்கறி மாட்டுக்கறி எதுவுமே பாவம் இல்லைண்ணே. உப்பு போட்டு திங்கிற கறி தான் நமக்கு முக்கியம். அந்த சோறு தான் நிற்கும்.